ஹாய், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் கவிஞர்களில் சுரதா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 7th டேர்ம் 1 நியூ புக்கு, 12th நியூ புக்கில் கவர் ஆகுது. அப்புறம் நம்ம ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்லேயும் 9th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்ம்லேயும் வந்து கவர் ஆகுது. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஸோ இயற்பெயராக ரொம்ப முக்கியம். சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஸோ பாரதிதாசன் மேலே ரொம்ப பற்றாக இருந்தார். அதனால் பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். அந்த பேரை மாற்றி சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேர் வச்சுக்குவார். ராசகோபாலன்ற பேரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவார். அதனோட சுருக்கம் தான் வந்து சுரதா என்பதாகும். ஆனால் இவருடைய இயற்பெயர் சுரதா அவர்களினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இவருடைய எழுதிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் கொடுத்துருக்கிற அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில் அப்படின்ற அந்த பகுதி, தேன்மலை அப்படின்ற நூலில் இயற்கை எழில் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த தேன்மலை கொஷினில் எப்படி கூட கேட்கலாம். இயற்கை எழில் என்னும் பாடல் எந்த பாவகையை சேர்ந்ததுன்னு கூட கேட்கலாம். கிளிக்கன்னி அப்படின்ற பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கனி ஆகும். கிளிக்கனினா என்ன? கிளியினுடைய மொழி போன்ற, கிளி எப்படி பேசுமோ அந்த மொழி போன்றே இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான் வந்து கிளிக்கனி ஆகும். நெக்ஸ்ட் 12th நியூ புக். ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தின தாசன் என்று மாற்றி அதனுடைய சுருக்கம்தான் சுரதா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு, ஸோ வந்து சுரதா அவர்கள் நடத்திய இதழின் பெயர் வந்து காவியம். அதில் ஃபுல்லாக கவிதைகள் மட்டும்தான் இருக்கும். காவியம் அப்படின்ற அந்த இதழில் கவிதைகள் மட்டும்தான் இருக்கும். நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். ஸோ இதெல்லாம் வந்து இலக்கிய ஏடுகள், இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் அப்படின்ற இந்த 3 வந்து இலக்கியம் சார்ந்த இலக்கிய ஏடுகளை வந்து நடத்தியிருக்காரு. ஸோ மொத்தம் 4. காவியம் அப்படின்றது கவிதைகளை கொண்ட ஒரு இதழ். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய ஏடுகளை வந்து நடத்தியுள்ளார். தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும் பார்த்துட்டோம். ஸோ இதில் புதுசாக வந்து மங்கையர்க்கரசி அப்படின்ற அந்த நூல் கொடுத்துருக்காங்க. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை வந்து படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் கலை மாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். ஸோ வந்து கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது, இந்த 3 விருதுகளையும் வந்து இவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் தமிழ் 9th ஓல்டு புக்கு. முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலை போதும், சொல்லுக்கோர் கீரன் போலும். மூசிக்கிறனாரு சொல்றாரு. சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கவிக்கோர் கம்பன் போலும், கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும், விளங்கினார் வென்றார் நின்றார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல். முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலை போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரதா மறைமலை அடிகளாரை ஓமையால் பாராட்டி உள்ளார். ஸோ இதில் வந்து யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா மறைமலை அடிகள் அவரை தான் வந்து இவர் வந்து சாடியிருக்காரு. நெக்ஸ்ட் 12th ஓல்டு புக். தித்திக்கும் தமிழே, முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர். தேன் போல தித்திக்கும் தமிழே. இந்த தித்திக்கும் தமிழே அப்படின்னு சொல்லி யாரை புகழ்ந்திருக்காரு அப்படின்னா திருவள்ளுவரை சுரதா அவர்கள் வந்து புகழ்ந்திருக்காரு. வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை. வினைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையை ஏற்பதில்லை. அப்போ வேற்றுமையை ஏற்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து பண்பு
பண்பு பெயர் சொற்கள் அதுதான் வந்து வேற்றுமையை வந்து ஏற்கும். வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை எனவும் திருமண மக்களை வந்து வாழ்த்தும் போது இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. இரட்டை கிளவி 2 சொற்கள் வந்து ஒரே மாதிரி வரும், அதுதான் வந்து இரட்டை கிளவி. இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. பாம்பெல்லாம் பூமியையே பாதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தினால் பாம்புக்கு பாதம்பூ என பேரிட்டார். பாதம்பூ என்பதையே நாம் எல்லோரும் பாம்பென்று கூறுகின்றோம் அப்படின்னு சொல்லி பாம்புக்கு வந்து ஓமை சொல்லியிருக்காரு. அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கின்றோம். அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அம்மிக்கல் என்கிறோம். சோகம் தராதவன் அசோகன், சோகம் தராதவன் அசோகம், இந்த மாதிரி எல்லாம் ஓமைகள் வச்சு வந்து பாடியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் தலை மாணாக்கராகிய இவர் திருவாரூர் மாவட்டத்து மன்னார்குடி பக்கத்தில் உள்ள பழையனூரில் பிறந்தவர். ஸோ வந்து சுரதா பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடிக்கு பக்கத்தில் உள்ள பழையனூர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இயற்பெயர் ராசகோபாலன். பாவேந்தர் மீது கொண்ட பாரதிதாசன் மீது கொண்ட அன்பின் காரணமாக சுப்ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கம் தான் சுரதா. நூல்கள் பாருங்கள், தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் புதுசாக, தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்க்கரசி, இது 2 சேர்த்துக்கோங்க. இதில் மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள், இந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காரு. நூற்றுக்கணக்கான தனிப்பாடல்களையும் திரை இசை பாடல்களையும் வந்து பாடியுள்ளார். இவர் தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிடும் கலைமாமணி பட்டம் பெற்றவர். தமிழகத்தினுடைய இயல் இசை நாடக மன்றம் வழங்கக்கூடிய கலைமாமணி பட்டம் பெற்றவர். இவருடைய தேன்மலை நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை வந்து பெற்றுள்ளது. தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் இவர் தான் வந்து இந்த பாவேந்தர் நினைவு பரிசை வந்து பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா சுரதா அவர்கள் தான். ஓகே, இதோட வந்து சுரதா டாபிக் வந்து ஓவர். ஸோ அடுத்த கவிஞர் வந்து பார்க்கலாம், கண்ணதாசன் அவர்களை பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.